மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதால் நன்மைகள் நடைபெறும். 3 கூடையவன் 8ஆம் இடம் வந்ததால் யோகம். 8ல புதன் நல்லது பண்ணும். மேஷத்துக்கு மட்டும் ரொம்ப நல்லது, கடகத்துக்கும் நல்லது. மேஷம் கடகம் ரெண்டுத்துக்கும் 8ஆம் இடத்திற்கு புதன் வந்தால் நன்மை செய்யும். 2 ராசிக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு பலன். அதனால மேஷத்துக்கு இன்னைக்கு 8ல புதன் இருக்கிறதுனால நல்லது நிறைய நடக்கும். எல்லா விஷயத்திலையும் நல்லது நடந்துகிட்டே இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள், மிக மிக சிறப்பான நாள். தொழில் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும். செந்திலாண்டவன் முருகன் அருளாலே அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது. ராசியிலே உள்ள குரு சந்திரனை பார்க்கிறது, புதனை பார்க்கிறது, சுக்கிரனை பார்க்கிறது. 5ஆம் பார்வையாக சந்திரன் கேதுவை, 7ஆம் பார்வையாக புதனை, 9ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே அமர்ந்து கொண்டு ராசி அதிபதியையே குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது பற்றிய ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடைபெறும். ஒரு சிலருக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை முடிவடைந்து வெற்றிகரமாக தேதி பார்க்கலாம். திருமணத்திற்கு தேதி பார்க்கலாம். முகூர்த்த டேட் பார்க்கலாம். தை பிறந்த உடனே நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் 1 மாசத்துல கல்யாணம். அவ்வளோ ஸ்பீடாக வேலை நடக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டிருப்பதாலும் புதன் குரு பரஸ்பரம் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருப்பதாலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் விளங்கும். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடக ராசிக்கு 7ல் சுக்கிரன் குரு பார்வை பெறுகிறது. எனவே திருமண தடை விலகும். களத்திர காரகனாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் திருமணம் வெகு விரைவிலே நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் வெகு விரைவிலேயே நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்திலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றம் இப்பொழுது ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 குடையவன் ராசியில் இருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பது சுலபம். பல வருடங்களாக பதவி உயர்வு கிடைக்காமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது அலுவலகத்திலே திடீரென ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ராசியிலே இருந்த சந்திரன் நேற்று 2ஆம் இடம் சென்று விட்டது. 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்கிறது. 5ஆம் பறவையா குரு பார்க்குது. சந்திரனை குரு பார்ப்பதால் யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம், நல்ல நாள். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சிம்மத்துக்கு நல்ல நாள். சிம்ம ராசியில் இருக்கிற மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். போட்டிகளிலே கலந்து கொண்டு கோப்பைகள் பெறுவார்கள். விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ள மாணவ மாணவியர் இளைஞர்கள் கோப்பைகள் பரிசுகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியை குரு பார்க்கிறது. ராசி அதிபதி புதனை குரு பார்க்கிறது. 2ஐயும் பார்க்கிறது. சுக்கிரனையும் பார்க்கிறது. சுக்கிரனின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள்.
ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும், கையிலே நிறைய ரொக்கப்பணம் தங்கும், பணம் தங்கும், சேவிங்ஸ் பண்ணுவீங்க, பொருளாதார விஷயங்களிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி குரு பார்வை பெறுவதால் யோகம். துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது ராசிக்கு 4ஆம் இடமான மகரத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. ரிஷபத்தில் உள்ள குரு 9ஆம் பார்வையாக மகரத்தில் உள்ள சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே துலா ராசிக்கு இது ஒரு பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பார்கள். ராசியில் புதன், 2இல் சூரியன், 3இல் சுக்கிரன், 4இல் சனி, 5இல் ராகு, 7இல் குரு, 9இல் ராசி அதிபதி செவ்வாய், 11இல் சந்திரன் கேது. ஒரு அழகான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் 7இல் குரு இருப்பதாலும் பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். எனவே விருச்சிக ராசிக்கெல்லாம் இப்போ வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவார்கள், சிலர் வீடு மாற்றம் செய்வதற்கு ஏற்பாடு செய்வார்கள். தை பிறந்த உடனே புது வீட்டுக்கு போறீங்க, புதுமனை புகு விழா நடைபெறும். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக விருச்சிகத்திற்கின்ற நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8குடையவன் 10ஆம் இடம் சென்றதால் யோகம். 10இல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி 8இல் இருப்பதால் அது நல்லது. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 12குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் டீப்பா போய் அனலைஸ் பண்ணோன்னா ஒரு கிரகத்தை பற்றியும் 5 நிமிஷம் பேசலாம். அவ்வளோ அற்புதமாக கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரக்கூடிய நாளாக தனுசிற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகரத்திற்கு இன்று சிகரம் வைத்தாற்போல் விளங்குவீர்கள். மிகச் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் டாப். உங்களுடைய தொழில் வளர்ச்சி மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். இமாலய வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இது ஒரு மிக அற்புதமான நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதிகமாக பேச வேண்டாம், அமைதியாக இருக்கணும். மற்றவங்க ஏதாவது பேசினா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். ஓஹோ அப்படிங்களா, சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்கள் ஏதோ அதுக்கு பெருசாக ரியாக்ஷனே கொடுக்காதீங்க, சைலண்ட்டாக விட்டுருங்க. மற்றவங்க பேசலாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போயிடுங்க. அதை எஸ்ன்னு சொல்லி ஆமோதிக்கவும் கூடாது, நோன்னு சொல்லி நிராகரிக்கவும் கூடாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் டக்குன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு பேசுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பேச்சு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 9குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 8குடையவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் அதுவும் நன்மை செய்யும். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். ரெண்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது.